வணக்கம் நண்பர்களே, நம்மளோட 3D பிரிண்டிங் சேனலில் நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டான ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் கேஜெட்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் நம்ம ஸ்டோரி போடும்போது நம்ம ஒரு ஃபாலோவர் வந்து கேட்டிருந்தாரு, சிங்சாங் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஸோ அவருக்காக தான் இந்த மாடல் நம்ம எடுத்து வந்து பண்ணியிருக்கோம். அண்ட் இதில் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், நம்ம ஒவ்வொரு பீஸையும் வந்து ஒவ்வொரு கலரில் பண்ணியிருக்கோம். இப்போ டிஷர்ட் அப்படின்னா அதை ரெட்டில் பண்ணியிருக்கோம், தலைமுடியை ஒயிட்லேயும், உடம்பு வந்து ஸ்கின் கலர் ஃபிலமெண்ட் நம்மகிட்ட இருக்குது அதை பண்ணியிருக்கோம். ஆனால் வந்து நம்மகிட்ட ரெட் மாடல் இல்லாத, ரெட்டோட ஃபிலமெண்ட் இல்லாத காரணத்தினால நம்ம டிஷர்ட்டுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா ஒயிட்டில் பிரிண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம இருந்த ஸ்ப்ரே பெயிண்ட் மூலிமா ப்ரைமர் அடித்து நம்ம அதை ஸ்ப்ரே பெயிண்ட் தான் பண்ணியிருக்கோம். அதனால தான் ரெட் வந்து கொஞ்சம் ரொம்ப ஷைனியாக தெரியுது. அண்ட் அது போக மற்ற பார்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பிரிண்ட் பண்ணிட்டோம். கால், ஷூவு, அந்த புருவம் எல்லாமே நம்ம பிரிண்ட் பண்ணிட்டோம். ஸோ இது எல்லாத்தையும் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபெவிக்விக் வச்சு தான் ஒட்ட வைக்கிறோம். இது ரொம்ப குட்டியான சின்ன ஐட்டமாக தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நம்ம வந்து ஒரு 150% எக்ஸ்ட்ராவாக சைஸை பெருசு பண்ணி நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னா நம்ம இது வரைக்கும் நம்ம சின்ன நிறையா பார்ட்ஸ்லாம் நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து என்ன சிக்கல் நமக்கு வந்துச்சு அப்படின்னா சின்னதாக பிரிண்ட் பண்ணும்போது அதோட சைஸும் அதோட டைமென்ஷன்ஸ் வந்து கரெக்டாக வர மாட்டேங்குது. அந்தந்த பார்ட்ஸ் அதோட ஃபிட் ஆக மாட்டேன்ருச்சு. அந்த ஒரு காரணத்தினால தான் நம்ம இனிமேல் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம எந்த பார்ட்ஸுமே சின்னதாக பிரிண்ட் பண்ண போகிறதில்ல. அட்லீஸ்ட் ஒரு 100 அவங்க கொடுத்துற 100 சைஸ் கொடுத்தாங்கன்னா நம்ம கண்டிப்பாக 150 தான் வச்சு பிரிண்ட் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் நமக்கு ஃபிலமெண்ட்டும் வேஸ்ட் ஆகாது, நம்மளுக்கு நினச்ச மாதிரி நம்ம மாடலும் வரும், கரெக்டான டைமென்ஷன்ஸ்லேயும் இருக்கும். இப்போ இந்த பூர்வம் பார்த்திங்கன்னா நம்ம பெருசாக பிரிண்ட் பண்ணதால ஈஸியாக வந்து அது முடிஞ்சுது. இல்லை அப்படின்னா ஒரு லேயர் 2 லேயரில் முடிகிற மாதிரி இருந்துச்சுன்னா அதோட டைமென்ஷன்ஸ் கரெக்டாக வராது. அண்ட் அது சீக்கிரமாக உடஞ்சும் போயிடுது. அதனால தான் இந்த சிங்சானை நம்ம வந்து ரொம்ப பெருசாக வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் அதை கூட சேர்த்திட்டோம். லாஸ்ட்டு ஃபினிஷிங் டச் தான் இப்போ நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த பார்ட் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஆனால் நம்ம எடிட்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபாஸ்ட்டாக பண்ணல. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் நான் உங்களுக்கு சொல்லி ஆகணும். என்ன அப்படின்னா நம்மளோட பெயிண்டிங் ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டான் அப்படின்றவர் தான் பண்ணுறாரு. நம்ம டான் அவர் தான் இந்த வீடியோவும் எடிட் பண்ணுறாரு, நம்மளுக்கான பெயிண்டிங்ஸும் அவர் தான் பண்ணி கொடுக்குறாரு. ஸோ அவருக்கு ஒரு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். ஏன்னா நம்மளுக்காக, நம்ம சேனலுக்காக, நம்மளோட பேஜுக்காக நம்ம ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாரு. ரொம்ப நைட்டெல்லாம் அவருக்கு வந்து பெயிண்ட் பண்ணி கொடுக்குறாரு, இந்த வீடியோஸ் எடிட் பண்ணுறாரு. நம்ம ஆடியோ மட்டும்தான் ப்ரொவைட் பண்ணுறோம், அதுக்கப்புறமா அதுக்கு தகுந்தாப்பில் வீடியோ எடிட் பண்ணி அதை மேட்ச் பண்ணி கொடுக்குறாரு. ஸோ அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம சிங்சாங் முடிஞ்சு வந்த மாதிரியே இருக்குது. அண்ட் இந்த ப்ராசஸ் போயிட்டுருக்க கேப்பில் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். நீங்கள் யூடியூப்பில் இந்த வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டுமே லைக் பண்ணுங்கள். அண்ட் பிடிக்கல அப்படின்னா மறக்காமல் அது எதனால் பிடிக்கல, ஏன் பிடிக்கல அப்படின்றத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா ஜஸ்ட் லைக் தட் நம்ம வீடியோ போடுறது கிடையாது, உங்களோட கமெண்ட்ஸை எதிர்பார்த்து தான் நாங்கள் இந்த வீடியோஸை போடுறோம். இந்த சிங்சான் பண்ணுறதுக்கான காரணமுமே எங்களுக்கு ஐடியாவே இல்லை என்ன பண்ணணுங்கிறது. நாங்கள் சூப்பர் ஹீரோ, சூப்பர் வில்லன்ஸ் தான் பண்ணலான்ட்டு இருந்தோம். எதற்கிடையில் ஒருத்தர் வந்து 2K கிட்ட ஒருத்தர் வந்து எனக்கு வந்து இதை பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டதுனால தான் நம்ம இந்த சிங்சாங் பண்ணோம். ஆனால் சிங்சாங் எங்களுக்கே ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு. அந்த ஒரு காரணத்தை நம்ம சிங்சாங் பண்ணோம். ஸோ உங்களோட கருத்துக்களையும் உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர்ஸ், கார்ட்டூன் கேரக்டர்ஸ் இது எல்லாத்தையுமே நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அதை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் கிட்டத்தட்ட வந்து சிங்சாங் முடிஞ்சிருச்சு. இதுதான் அந்த மாடல். நீங்கள் ஷார்ட்ஸில் பார்த்துருந்தாலும் பார்த்துருக்கலாம். ஷார்ட்ஸில் பார்த்துருந்தா மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா 3D பிரிண்டிங்னா என்னென்னு தெரியாமல் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. நம்மளுக்கே இந்த டெக்னாலஜி கிட்டத்தட்ட 2018 வந்த டெக்னாலஜி இன்றைக்கி தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி தான் நம்ம அதை பற்றி வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். அண்ட் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் இந்த வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரியான 3D பிரிண்ட்ஸ் தேவை, எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரிண்ட் எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு DM பண்ணுங்கள். நாங்கள் அதை